மினி சாப்பிடு. சொல்லுமா சொல்லு. நான் சாப்பிட்டேம்மா, நீ சாப்பிடு. உனக்கு அம்மா, உனக்கு கஞ்சி கொடுத்தவங்க அம்மா ஏதாவது சொல்லுவாளே? பாப்பாக்கு உங்க அம்மா தான் இந்த கஞ்சி தந்தா. பாப்பாக்கு ரொம்ப பசிக்குது, அம்மா தான் கொடுக்கேன். உங்க அம்மா உனக்கு கஞ்சி தந்தா யாசுவாளே? சரி பாட்டி தாரேன், அம்மாட்ட சொல்லாத. சொன்னா அம்மா கஞ்சி எதுக்கு கொடுத்தானி யாசுவாமா? நல்லா இருக்க. என் பிள்ளைக்கு எப்படி போய் சொல்லணும்னு சொல்லி கொடுக்குறீங்களோ? இல்லம்மா, நான் மினிக்கு சாப்பாடு கொடுத்தேனா. ரிங்கியா சாப்பாடு கேட்கா. ஒரு பிள்ளை கொடுத்துட்டு இன்னொரு பிள்ளை கொடுக்காம இருக்க முடியுமாம்மா? நீ தான் வந்து சத்த முடியல, அவளுக்கு கொடுத்தா ஏதாவது சொல்லுவேன் தான் அம்மாட்ட சொல்லாதேன்னு சொன்னேம்மா. என் பிள்ளைக்கு கஞ்சியை கொடுத்து நோக்காடு வர வைக்கலான்னு பாக்குறீங்களோ? நான் பெத்த பிள்ளைக்கு என்னைக்கு நான் கஞ்சி கொடுத்துருக்கேன்? ரிங்கி, என்ன இதெல்லாம்? கொஞ்சம் குடிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேனா இல்லையா? அண்ணி அவ தான் ஆசைப்படுறாளா அண்ணி. சாப்பிட்டு விடுங்க. என் பிள்ளை அவளை விட சின்ன பிள்ளை. அவளுக்கே கொடுக்க சொல்லி தந்திருக்கியல்ல. என்ன உன் பிள்ளைக்கு கஞ்சி ஊத்தி தந்திருக்கேன்னு சொல்றியோ, குத்தி காட்டுறியோ? என் பிள்ளை உன் பிள்ளை ஒண்ணா? உன் பிள்ளை கஞ்சி குடிக்கவே பறந்திருக்கு. உன்னைய கட்டி கொடுத்த வீட்டுல அந்த கஞ்சி கூட இல்லாம தான் என் வீட்டுல வந்து கிடக்கா. என் பிள்ளை அப்படி இல்ல. என் புருஷன் எனக்காக என் பிள்ளைகளுக்காக வெளிநாட்டுல சம்பாதிக்காரு. என் பிள்ளை எதுக்கு கஞ்சி குடிக்கணும்? கஞ்சி எல்லாம் நீனும் உன் பிள்ளையும் உங்க அம்மையும் தான் குடிக்கணும். பழைய கஞ்சியை நான் வேணா குடிக்கிறேன் அண்ணி. என் பிள்ளைக்கு மட்டும் ஒரே ஒரு வாய் சோறு கொடுங்க அண்ணி. பாவம் பச்சை பிள்ளை நாளைக்கு காய்ச்சல் வந்துட்டா என்ன அண்ணி பண்றது? வீட்டுக்குள்ள நுழையும் போது கஞ்சி இருக்கா கூல் இருக்கான்னு தானே கேட்டுட்டு நுழைஞ்சா நீ? வீட்டுக்குள்ள உட்கார வச்சு கஞ்சி தந்ததுனால சுடுசோறு கேக்குது? இல்ல அண்ணி, ரிங்கிக்கு மட்டும் கொடுக்க கூடாதுன்னு சொல்றீல்ல. ரிங்கியை விட என் பிள்ளை சின்ன பிள்ளை தான் அண்ணி. அவளுக்கு ஒரு கரண்டி சுடுசோறு கொடுங்க அண்ணி. சோறுலாம் காலியாகி போச்சுன்னு சொன்னேனா இல்லையா? கஞ்சி மட்டும் தான் இருக்கு. திங்கதா இருந்தா தின்னுங்க, எல்லாம் எழுப்பி வெளியே போங்க. என் பிள்ளைக்கு மட்டும் தான் கொஞ்சம் சோறு இருக்கு. ரிங்கி, உள்ள வா, உனக்கு சோறு தரேன். சோறுன்னு சொல்லாத ரிங்கி, சாதம்னு சொல்லி பழகணும். ஏமா அப்படி சொல்லியா? சோறு சோறுன்னு சொன்ன என்ன? எதுக்குமா சாதம்னு சொல்ல சொல்லியா? அப்படிதான் டீச்சர்டா என் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் அவளுக்கு பழைய கஞ்சி கொடுத்து கொடுத்து பழக்கி வச்சிருக்கிய. இந்த பயண பழக்கத்தை மாத்தண்டா நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு கிடக்கேன். ரிங்கி, எலும்பி உள்ளவா, இல்லைன்னா அடியில வெளுத்து விடுவேன். இம்மா, அவளுக்கு நான் வேணா கஞ்சி குடுக்கலமா, அவ இருந்துட்டு போட்டோம். பிள்ளையா அடிக்காதம்மா. அப்படியே அவளுக்கு செல்லம் கொடுத்து உங்களை மாதிரியே வளர்த்து வச்சிருக்கிய. வர வர என்னோட சொல் பேச்சு ஒரு வார்த்தை கேட்கல. பிள்ளைகளுக்கு அன்பா சொல்லி கொடுமா, அதுவே கேட்கும். இங்கே சொன்னா கேட்க முடியும். கஞ்சி குடிக்க கூடாதுன்னா குடிக்க கூடாது. சாதம் போட்டு தரேன் வா. சோறுன்னு சொல்லாத, ரைஸ்ன்னு சொல்லு, இல்லைன்னா சாதம்னு சொல்லு. இம்மா நீ போ, மாவள நான் வர சொல்லி போ. சரி, உங்க கூட சேர்ந்து என் பிள்ளைங்க கெட்டு போச்சு. எல்லாம் ஒண்ணு போலதான் இருக்கு. அவளுக்கு போன போட்டு பார்த்தாலும் போன் எடுக்காவல்ல. நடக்க கூத்தெல்லாம் சொல்லி தொலைச்சிட்டு எங்கேயாவது போல மாதிரி பாக்கேன். மறுபடியும் போய் போன போட்டு பாப்போம். ஐயோ, உனக்கு பசிக்குதம்மா, உனக்கு ஊட்டியதை மறந்துட்டேனே. இந்த தாரே சொல்லு. ஹலோ ஹலோ, எத்தனை தடவை உங்களுக்கு போன் போட எடுக்க மாட்டீங்களா? நீ வேலை செஞ்சுட்டு இருந்தேம்மா. என்ன சொல்லணும் சொல்லு. அவ எதுக்கு இங்க வந்திருக்கா? என்ன நினைச்சிட்டு அவங்க ஓடி ஓடி வரா? யார சொல்ற சாரோ? தெரியாத உங்களுக்கு எல்லாமே தெரியுமாம்ல. நீங்க தான் இங்க வந்து இருக்க சொன்னீங்களா? யார சொல்ற சாரோ? அதான் உங்க அம்மா பெத்து போட்டுருக்காவல 3. எங்க அம்மா 4 பெத்து போட்டிருக்கா. அதுல ஒரு குட்டி சாத்தானோட வந்திருக்கு. யார சொல்ற சாரோ? பூமாரி சொல்றியா? அவ்வளவுதான் சொல்லியே. அவ எதுக்கு இங்க வந்திருக்கா? அவ எப்படி இங்க வரலாம்? என்கிட்ட கேட்காம நீங்க எப்படி இங்க வர சொல்லலாம்? வீட்டுக்குள்ள வந்து நொன்னி எனக்கு பிறகு எனக்கே தெரியுது வந்திருக்கா நீ. இதெல்லாம் என்ன பழக்கங்கள்? நீங்க என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? தங்கச்சி வேற எங்க போவா சாரோ? அவ நம்மள தவிர வேற எங்க போக முடியும்? அவ நம்ம வீட்டுக்கு தான் வருவா. நீ எதுக்காக இப்படி கோவப்பட்டு இருக்கா? அவ தனியா வந்திருக்கா. அவ கூட ஒண்ணு வேற கூட்டிட்டு வந்திருக்கா. அவளுக்கு நான் தான் ஆக்கி போடணும். அவ கூட கூட்டிட்டு வந்திருக்கா. நான் தான் ஆக்கி போட வேண்டியிருக்கு. ஏன் பெரிய பிள்ளைய கூட்டிட்டு வரலையா? சரி, உங்களுக்கு நான் போன் பண்ணதே தப்புன்னு நினைக்கேன். ஏன் சாரோ அப்படி பேசுற? பின்ன கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேள்வி கேக்குறிய? ஏன் அவ மாமியாரை ஏன் கூட்டு வரலன்னு கேளுங்களா? அவ மாமியார் சரியில்லையாம்ல. என் தங்கச்சி பிள்ளைன்னு நல்லா பாத்துக்க. அங்க சாப்பாடு கூட இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொன்னான். அதனாலதான் நான் தான் வர சொன்னேன் சாரோ. பாவம் என் தங்கச்சி வயிற்றுல வேற குழந்தைய சுமந்துட்டு இருக்கா. அவளை ரொம்ப வேலை செய்ய விடாதுன்னு நல்லா பாத்துக்க சாரோ. நீங்க என்னை பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க அம்மையும் தங்கச்சி எல்லாம் இருக்கட்டும், நான் எங்க அம்மா கிட்ட போட்டுமா? ஏன் சாரோ இப்படி பண்றா? உன்னை என் பிள்ளைகளையும் பிரிஞ்சுனா என்னால இருக்க முடியுமா? நான் இத்தனை பேருக்கு வடிச்சு கொட்டணுமா? அவ்வளோ செய்வாமா? வயிற்றுல பிள்ளை வச்சிருக்கா நீ வேலை செய்ய விடுவாங்களோ? வந்ததுல இருந்து நானும் பாக்க காலை நீட்டி போட்டுக்கிட்டு உட்கார்ந்து கிடக்கா. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல.
சரு நான் நல்லா தானே உனக்கு சம்பாரிச்சு அனுப்புறேன். உன்னால முடியலன்னா ஒரு வேலைக்காரி வச்சுக்க சரு. என் தங்கச்சியில எங்க அம்மையும் நல்லா பாத்துக்க. முடியாது முடியாது முடியாது, வீட்டை விட்டு வெளியே தான் போக சொல்ல போறேன். சரு அந்த மாதிரிலாம் சொல்லாத, எனக்கு வேலை இருக்கு, நான் பிறகு கூப்பிடுறேன்.